இப்போ தாவைக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடா இந்த விசில் சின்னம் வந்து கேட்பதா இந்த தகவல் வந்து வருது. என்னை பொறுத்தவரையில் ஆட்டோ சின்னத்துக்கு தான் அவங்க வந்து முதன்மை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு காமன் மேன்ஸ் வெஹிக்கிள். விஜய் அந்த சின்னத்தை வச்சுட்டு ஒரு 2 டயலாக் பேசினார்னா 1 கோடி 2 கோடி பேர் பார்த்துருவான் ஒரு வாரத்திலேயே. ஆனால் பாஜக கண்ட்ரோலில் இருக்கிற தேர்தல் ஆணையம் விஜய்க்கு உதவி செய்ய நினைக்குமா, உபத்திரவம் கொடுக்குமா, அது நமக்கு சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு சின்னம் கருவிங்க. ஒன்று அது ஆளுங்கட்சி ஆகும், 117 தாண்டி தனித்து வெற்றி பெறும், அவர் வந்து மெஜாரிட்டியை பெறுவார். அப்படி பெற தவறினால் அவர் தான் ஃபஸ்ட்டு கட்சியாக இருப்பார், அதிக எண்ணிக்கையில் இடங்களை பிடிச்ச கட்சியாக இருப்பார். நாளைக்கு காங்கிரஸ் வந்து சேர்ந்ததுன்னா க்ளீன் போல்ட், அவ்வளோதான். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா அந்த அணிக்கு போயிடும். திமுகவுக்கு வந்து பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒரு கை போயிடும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தாவைக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடா என்ன சார் இருக்கும்? இப்போ அந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த சின்னம் வந்து கேட்டிருக்காங்க, இந்த விசில் சின்னம் வந்து கேட்பதா இந்த தகவல் வந்து வருது. இப்போ விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த சின்னம்ன்றது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? இந்த சின்னமும் வந்து ஒரு முக்கியம்தான். சின்னமே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 67 வரைக்கும் காளை மாட்டு சின்னத்தில் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க காங்கிரஸுக்கு. அதுக்கப்புறம் உதயசூரியனுக்கு மக்கள் ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. புது சின்னம் தானே உதயசூரியன். அப்புறம் நம்ம திண்டுக்கல் தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஜெயித்தார். இப்போ ரெட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் சின்னம் என்பது ஒரு தேவை தான். ஆனால் அந்த சின்னமே வெற்றியை தேடி தந்துடாது, நம்பர் 1. அடுத்தது, இப்போ நீங்கள் சொன்னீங்க விசில், நான் கேள்விப்பட்டேன் 10 சின்னத்தை அவங்க இதில் 10ல் 1 தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையில் ஆட்டோ சின்னத்துக்கு தான் அவங்க வந்து முதன்மை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு காமன் மேன்ஸ் வெஹிக்கிள். இப்போ கார் சின்னம்லாம் வச்சுருக்காங்க. இந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமூதி, அவங்க சந்திரசேகர், அவங்கள அதெல்லாம் வந்து எலைட்டு. எத்தனை பேர் வந்து காரை வச்சுருப்பான், காரில் அனுபவிச்சிருப்பான். ஆனால் ஆட்டோவில் பயணிக்காத ஒரு சாமானியன் உண்டா? இப்போ இவரே ஒரு ஆட்டோ டிரைவரெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்போ ஆட்டோ என்பது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆப்டான சின்னமாக இருக்கும். ஆனால் பாஜக கண்ட்ரோலில் இருக்கிற தேர்தல் ஆணையம் விஜய்க்கு உதவி செய்ய நினைக்குமா, உபத்திரவம் கொடுக்குமா, அது நமக்கு சொல்ல முடியாது. அதனால் எந்த சின்னம் வந்தாலுங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, அந்த காலத்தில் தான் ஐயோ சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, சவுத்தில் எழுதணுமே. இப்போல்லாம் வந்து 1 கோடி பேர் அப்போவே பார்ப்போம். விஜய் அந்த சின்னத்தை வச்சுட்டு ஒரு 2 டயலாக் பேசினார்னா 1 கோடி 2 கோடி பேர் பார்த்துருவான் ஒரு வாரத்திலேயே. அதனால் வந்து டெக்னாலஜி இருக்கிறதால அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. மக்கள் சொல்லுவாங்க இந்த சின்னம் எங்கே இருக்குதான்னு கேட்பாங்க. விஜய் கட்சிக்காரங்கிட்ட இந்த சின்னம் தானே நம்ம சின்னம்னு கேட்பாங்க. அதனால் இப்போ காலம் மாறிடுச்சுங்க. சின்னம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்வது, எந்த சின்னம் வந்தாலும் அதை பாப்புலர் ஆக்கிடுவாங்க. இப்போ ரெட்டை இலைன்றது என்னங்க பெரிய பாப்புலர் சின்னமா? இப்படி கையை காமிச்சார், முடிஞ்சு போச்சு இல்லை? விக்ட்ரி. சர்ச்சில் இங்கிலாண்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு வார் டைமில் இப்படி காமிச்சார். அதை தான் இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் இப்படி கையை காமிப்பாங்க, வி ஃபார் விக்ட்ரின்னு. தேர்தல் சின்னம் எதுவாக இருந்தாலும் மக்கள் மனசில் தாவேகா விஜய் அழுத்தமாக உழுந்திருக்கு. நிச்சயமாக வந்து மாற்றம் தேவை என்பதை மக்கள் தீர்மானித்து 2026 தாவேகாவை இப்போவும் சொல்கிறேன், ஒன்று அது ஆளுங்கட்சி ஆகும், 117 தாண்டி தனித்து வெற்றி பெறும். தனித்துனா அவங்க கூட்டணி சொல்கிறேன். இப்போ அவர் தனியாக வந்து வருவார்னு இன்னும் கூட சொல்லலை. அவர் தலைமையை ஏற்று அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஒப்புக்கொண்டு அவங்க கோட்பாடு. இப்போ கண்டவனே சேர்க்க முடியாது. மற்ற ஆட்கள் வர்ற ஆளெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய தொழில் கிடையாது. முதல் போடுறவனெல்லாம் பார்ட்னரை சேர்க்க முடியாது.
அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த வகையில் தான் நான் இந்த டிடிவி இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். கரைப்படைந்த ஆட்கள் இவங்கெல்லாம், ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம். இப்போ இவங்க கிட்ட வந்து விஜய் போய் விஜய் சேர வேணாம், விஜய்கிட்ட இவங்க போய் சேர்ந்தா அவருடைய நட்பெயருக்கும் அவருடைய அந்த க்ளீன் இமேஜுக்கும் கெட்ட பேர் வந்து. அதனால் இது மாதிரிலாம் பேர் கெடாத மற்ற கூட்டணியை வச்சுட்டு அவர் போட்டி போடும்போது நிச்சயமாக அவர் வந்து மெஜாரிட்டியை பெறுவார். அப்படி பெற தவறினால் இந்த ஸ்பிளிட் ஆகுது அதாவது இதாகுதுன்னா அவர் தான் வந்து நம்பர் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருப்பார். இல்லை சார், இப்போ நான் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் தானே சார் இருக்கு. அதுக்குள்ளே எப்படி விஜயால வந்து ஏங்க ஒரு நாள் எலெக்ஷனில் இந்த பாலிட்டிக்ஸில் பெரிய வித்தியாசத்தை பண்ணிவிடுங்க, ஒரே ஒரு நாள். அதனால் வந்து அதெல்லாம் 6 மாதம் இருக்குது. எவ்வளோ நடக்கும் தெரியுங்களா 6 மாதத்தில்? இல்லை, இப்போ நம்ம விஜய்க்கு ரொம்ப ஐப் ஏற்றி பேசுகிறோமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. நம்ம அப்படியெல்லாம் பேசலாம். அதாவது விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சே தீருவார் அப்படின்னு நான் சொல்ல. அவர் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லை, நழுவி போனால் கூட அவர் தான் ஃபர்ஸ்ட் கட்சியாக இருப்பார், அதிக எண்ணிக்கையில் இடங்களை பிடிச்ச கட்சியாக இருப்பார். ஓகே. ஏன்னா மற்ற 2 கட்சிகளுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி கெட்ட பேர் நிறைய இருக்கு. அதிமுகவுக்கு சொல்லவே வேணாம். பாஜகவோடு என்னைக்கு போய் அவங்க சேர்ந்தாங்களோ தே லாஸ்ட் நியர்லி 30% ஓட்ஸ். மைனாரிட்டி, தலித்து, பிஜேபி எதிர்ப்பாளர்கள்னு ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஓட்டு அப்படியே போயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த அவங்க 70% ஓட்டுக்கு தான் சண்டையே போடுறாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை, 100% ஓட்டுக்கு சண்டை போடுறாரு. இந்த 30% இருக்குல்ல, அது சொலையா திமுகவுக்கு வந்துட்டு இருந்தது எல்லா தேர்தல். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை சிந்தாமல் சிதறாமல். ஆனால் இன்னைக்கு வர்டிக்கலாக அதில் கூறு போட விஜய் வந்துட்டார். அப்போ நிச்சயமாக திமுக வந்து அச்சப்படுவதில் நியாயம் இருக்குங்க. திருமாவளவன் அச்சப்படுறதுல கோவப்படுறதுல அர்த்தம் இருக்குது. சீமான் பதறுவதில் கதறுவதில் நியாயம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டில் இணைகிறாங்க. விஜயின் அரசியல் வரவால் பாதிக்கப்படுபவர்கள், தங்களுடைய ஆதரவை செல்வாக்கை இழக்கப் போகிறவர்கள். அதனால் வந்துங்க விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு சின்னம், கருவிங்க. அவர் ஆட்சியை டைரக்டாக பிடிக்கிறாரா அதெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் இருக்குது. நாளைக்கு காங்கிரஸ் வந்து சேர்ந்ததுன்னா க்ளீன் போல்ட், அவ்வளோதான். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா அந்த அணிக்கு போயிடும், தாவேகா காங்கிரஸுக்கு போயிடும். காங்கிரஸ் தான் வராதுன்னு சொல்றாரு செல்வ பெருந்தகைலாம் சொல்றாரு. செல்வ பெருந்தகை இன்னொரு பேட்டியில் என்ன சொன்னால், இது பற்றிலாம் மேலிடம் தாங்க முடிவு எடுக்கணும், நாங்கள் சொல்ல முடியாதுங்கன்னு சொன்னார். அதனால் காங்கிரஸ் பீகார் எலெக்ஷனில் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன் காங்கிரஸ்னால், காங்கிரஸ் இப்போ 2 கோஷத்தை முன்வைக்குதுங்க தொடர்ச்சியாக. ஒன்று அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் போன வாட்டியை விட, அடுத்தது அதிகாரத்தில் பங்கு. 67 கை நழுவிய அதிகாரம் எங்களுக்கு வேணும், பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2க்கும் திமுக எப்போதும் உடன்படுமான்னு எனக்கு தெரியல. ஈவன் தொகுதியில் கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க ஓரளவுக்கு, மற்றவங்க கிட்டலாம் கொஞ்சம் பிச்சு. ஆனால் அதிகாரத்தில் பங்கு என்பது அவங்களுக்கு அடி வைத்த கலகம். அதனால் வந்து இது சாத்தியம் இல்லை. இந்த டிமாண்டு ஸ்ட்ராங்காக காங்கிரஸ்க்குள்ளே வருது. இது வந்து அவங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். எனக்கு கேள்வி என்னென்னா, காங்கிரஸ் போகும் அப்படின்ற எதிர்பார்த்து இந்த பிளான் பிலாம் போட ஆரம்பிச்சிருக்குதான் திமுக. இப்போதான் இப்போ தேமுதிக உள்ள வரதா தகவல். தேமுதிகவோ கமலஹாசனோ எதெல்லாம் ஆனால் காங்கிரஸுக்கு மாற்று யாரும் கிடையாது. காங்கிரஸ் என்பது பாஜக எதிர்ப்பின் அடையாளம், சின்னம். அது உங்களை விட்டு போச்சுன்னா அவ்வளோதாங்க. திமுகவுக்கு வந்து பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒரு கை போயிடும், ஒரு கத்தி போன மாதிரி தான். அதனால் காங்கிரஸுக்கு வந்துங்க 4-5 சிந்தனைகள் வரும். ஒன்று, திமுகவால் இன்றைக்கி இடைஞ்சல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் வடநாட்டில், வட மாநிலங்களில் திமுக இங்கே அவங்க லோக்கலில் பேசுகிறாங்க தேவைகளுக்காக. இந்திக்காரனை ஒழிச்சோம், இந்தியை தடுத்துருவோம், இந்தியை தடை பண்ணுவோன்னு அஃபிஷியலாக பேசலைன்னா கூட அவங்கள மேடையில் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி பிஜேபி எடுத்துன்னு போய் அங்கே பெருசாக பிரச்சாரம் பண்ணுறான். பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க, இந்தியை தடை பண்ணுவாங்களாம் தமிழ்நாட்டில் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அடுத்தது என்னென்னா சனாதானம்.
உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் மத ரீதியாக வந்து மக்கள் வந்து இன்னைக்கு மிக பெரிய அளவுக்கு பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் தென்னாட்டிலலாம் நம்ம வந்து இந்த போர்கள், முகலாய மன்னர்கள்லாம் வந்து படையெடுத்து பாகிஸ்தான் போர்கள்லாம் நம்ம ஒன்றும் பாதிக்கலை. இப்போ வட இந்தியாவில் இருக்கிறவங்க பாதிச்சிருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஆன்டி முஸ்லீம், ஆன்டி பாகிஸ்தான், ஆன்டி முகல் ஸ்டாண்ட் இருக்கும். அதனால் அந்த இஸ்லாமிய எதிர்ப்பை வந்து பாஜக லாவகமாக கையாண்டு வந்து நாங்கள் தான் இந்து மக்களின் பாதுகாவலன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ காங்கிரஸ் அதனால தான் வந்து அது செக்குலராக இருந்தால் கூட இந்து மத சென்டிமெண்ட்டை எதிர்த்து எதுவும் செய்யாது இல்லையா? அதானே நியாயம். ஆனால் திமுக ஆளுங்க சனாதானத்தை, கொசு, தொத்து நோய் அப்படிலாம் உதயநிதி பேசி இன்றைக்கி ஏகப்பட்ட கேஸ் வாங்கி உக்காந்துட்ருக்கார் இல்லையா? அப்போ அதெல்லாம் கொண்டு போய் பிஜேபி பிரச்சாரம் பண்ணுறாங்க காங்கிரஸ் எதிர்க்க. பார்த்தீங்களா, இவங்க கூட தான் அவங்க சேர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு. இவங்க அதிகாரத்துலையும் இல்லை, ஆட்சியில் இல்லை காங்கிரஸ், இங்கே அதிகாரத்துலேயும் இல்லை. ஆனால் இவங்க பண்ணுற பழி பாவத்தெல்லாம் அவங்க வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது வடநாட்டில். ஆனால் விஜய்கிட்ட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா கேரளாவில் உங்களுக்கு அட்வான்டேஜ். அது நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியுது. பாண்டிச்சேரி ரெண்டும் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற மாநிலங்கள். இங்கே வந்து செகண்ட் ஃபிடில் வாசிச்சுக்கிட்டு பல்லக்கு தூக்கிட்டு இருக்க போகிறீங்களா? ஒரு வாட்டி வந்து இந்த திருச்சி காங்கிரஸ் தலைவர் இருக்கார் இல்லையா, வேலுசாமியா, அவர் ஒருத்தர் பேட்டி பார்த்தேன் நான் ஒரு காணொலியில். நீங்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே போனால் ஜெயிப்பீங்களா, வாய்ப்பு இருக்கான்னு அவர் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னார். இதுதான் காங்கிரஸ் சார்பான நிலை. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 17 எம்எல்ஏ இருக்கிறோம், அது எங்களால் வர முடியாமல் போனால் பரவாயில்ல, ஆனால் திமுக ஆட்சியே வர முடியாத, புரியுதுங்களா? இதுதான் காங்கிரஸுக்கு என்னங்க ஸ்டேக்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் திமுகவை தூக்கி சுமக்கணும்னு நான் சொன்னேன். அதனால் எவ்வளோ ஆன்டி எஃபெக்ட் வடநாட்டில் வருது. இப்போ விஜயால் இம்மிடியட் கெயின் ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி. ஆனால் 5% வரட்டுமேங்க, 3% வரட்டுமேங்க. கேரளாவில் யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்கும் வித்தியாசமே 1% தான். அதனால் வந்து காங்கிரஸ் இன் இட்ஸ் ஓன் ப்ராஃபிட், அதனுடைய லாபம், அதனுடைய வளர்ச்சிக்கு திமுகவை வந்து கை கழுவுறது தான் நல்லது. அடுத்த தேர்தல் 2029ங்க, அதுக்குள்ளே என்ன நிலைமைகள் மாறும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இப்போ திமுகவுக்கு வந்து எம்பி இருந்துன்னு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்களா? ராகுல் காந்தி திமுக எம்பிங்க 20 பேர் போனால் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்களா? இல்லை இவங்க ஆதரித்தா எந்த சட்டத்தையும் தோக்கடிச்சிட முடியுமா? அதனால் வந்துங்க காங்கிரஸ் வந்து யோசிக்க தொடங்கி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவும் வந்து அதுக்கு தயாராகிட்டுருக்குன்னு தான் கேள்விப்படுறேன் நான். அந்த எவென்ச்சுவாலிட்டி நடந்தால் அதுக்கு ஒரு பிளான் பி போட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இதனால் இந்த 6 மாதத்தில் எது ஒன்றாலும் நடக்கலாங்க. எது நடந்தாலும் விஜய்க்கு சாதகமாக தான் முடியும், அதுன்றது தான் என்னுடைய ஆழமான புரிதல். ரொம்பவே நன்றிகள் சார், ரொம்பவே டீட்டெயில்டாக பேசிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza shirts and trousers. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப்.